திருப்பாவை 5 மார்கழி 5ஆம் நாள் படிக்க வேண்டிய பாடல். ஆண்டாள் நாச்சியார் இந்த 5ஆம் நாள் பாசுரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, கிருஷ்ணனுடைய பெருமையை பற்றி முழுவதும் பாடியிருப்பாங்க. மேலும் மனித குலத்தையே பீடிச்சிருக்கும் மாயையை பற்றி பேசியிருப்பாங்க. மாதவ குலத்தினுடைய பெருமையையும் மேலும் கிருஷ்ணருடைய தாயாருடைய பெருமையையும் தெளிவாக பேசியிருப்பாங்க இந்த பாடல் வரிகளில். அதே போல் பெண்கள் இந்த பாடலை படிச்சுட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பாடியிருப்பாங்க. அதில் மாயையை பற்றி ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. மாயை 2 விதமான மாயை உள்ளது. ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை. மனித வாழ்க்கையே இந்த சுத்த மாயையும் அசுத்த மாயையும் தான் ஆட்கொள்கிறது. மனிதன் எந்த ஒரு சின்ன செயலுக்கும் அவனை நோக்கி வரக்கூடிய நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் மாயை தான் காரணம். நீங்கள் இறைவனை போய் பார்க்கணுன்னாலும் ஒரு மாயை, நீங்கள் ஒரு தீய செயல்கள் செய்யணுன்னாலும் ஒரு மாயை. இது மாதிரி இருக்கும். நாம் எந்த மாயையில் ஆட்படணும் அப்படின்னாக்கா சுத்த மாயைக்குள்ளே போகணும். அசுத்த மாயைக்குள்ளே போகக்கூடாது. சுத்த மாயினா என்ன அப்படின்னாக்கா, தர்மத்துக்கு வழியில் செல்றது சுத்தமாயி, இறைவனை நோக்கி செல்றது சுத்தமாயி, வீடு பேர் அடையிறது. நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் வந்தோமோ அந்த நோக்கத்தை முழுமைத்துவத்தோடு முடிச்சுட்டு திரும்பி போகிறது சுத்தமாயி. அசுத்தமாயினா என்ன அப்படின்னாக்கா, நாம் வந்த நோக்கத்தை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய மாயைக்குள்ளே சுற்றிட்டு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது ஆசா பாசம் தீய செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயைக்குள்ளே சிக்கிறது. இந்த மாதிரி மனித வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழலில் சிக்கி நம்ம இங்கேயே பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிலையிலிருந்து கிருஷ்ணருடைய பெருமைகளையும் கிருஷ்ணருடைய பாடல்களையும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போதும் கேட்டுட்டு வரும்போதும் நமக்கு இரவா பிறவா நிலை அடைந்து முக்தி பேறு கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருப்பாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, தாயினுடைய பெருமையும் கிருஷ்ணருடைய தாயினுடைய பெருமையும் பேசியிருப்பாங்க. குலத்தினுடைய பெருமையே பேசியிருப்பாங்க. யாதவ குலத்தினுடைய பெருமை, அந்த மாடுகளை மேய்ப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு தாய், அதாவது பசுவினுடைய பெருமையை சொல்லியிருப்பாங்க. தாய்க்கு அப்புறம் பசு தான் அடுத்த தாயாக இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த பாடல்களை நீங்கள் முழுமையாக கேட்கும்போது உங்களுக்கு முழுமைத்துவம் கிடைக்கப்பெறும். தீய மாயை உங்களை விட்டு விலகி சுத்த மாயைக்குள்ளே நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. நல்ல நோக்கத்துக்காக பயணிப்பீங்க. தீயவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. இது எல்லாமே இந்த பாடலை படிக்கும்போதும் கேட்கும்போதும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலும் கிருஷ்ணருடைய பெருமைகளை படிக்கும்போதும் உங்களுக்கு முழுமைத்துவத்தோடு கிடைக்கும். மார்கழி மாதத்தில் காலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்திலையாக இருந்தாலும் சரி, சூரிய உதயத்துக்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடும் உங்களை இறை பயணத்தோடு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாடலை பற்றி கேளுங்க. 1லிருந்து ஒரு 5 முறை இந்த பாடலை படிக்கிறது விசேஷம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்.